அமரன், எல்லாருக்குமே பல கேள்வி இருக்கு சார். நாங்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு இயக்குனரா, ஒரு நடிகரா, ஒரு தயாரிப்பாளரா பல கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அமரன் எதனால அதை சூஸ் பண்ணீங்க சார்? இதை நான் பண்ணணும் அப்படின்ற முடிவு எதுக்காக சார்? இது நிஜம், நமக்காக நிகழ்ந்த நிஜம். இந்த கதையை நீங்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இந்த கதையை நாங்கள் சூஸ் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது. இது நிகழ்ந்து விட்டது. நாங்கள் இதை கண்டெடுத்ததில் பெருமை கொள்கிறோம், அவ்வளோதான். தேங்க்யூ. இது என்னமோ இது எங்களுக்கு பங்கு என்னன்னா, இது இந்த கடமையை செய்திருக்கிறோம் என்னும் பங்கு தான் சார். அந்த கண்டெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொன்னாங்க, எப்படி கண்டெடுத்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 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 பற்றின தகவல்கள் இருந்துச்சு, இதை பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பப்ளிக் டொமைனில் இருந்தது, ஒரு புக்கில் ஒரு சாப்டராக இருந்துச்சு, இப்படி நிறையா இருந்தது. பட் ஸ்டில் இது ஒரு திரைப்படம் ஆகிறதுக்கு இது இது எங்கே தொடங்குது, இது எப்படி முடியுது, இதோட கரு என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்காம இருக்கும்போது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணேன். த ஃபில்ம்ஸ் ஜேர்னி ஸ்டார்டட் வித் ஹர், வித் தட் ஒன் மீட்டிங். அப்படி தான் இது ஸ்கிரிப்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்க்ரீன் பிளேவே பண்ணீங்க. ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து கதையெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க எஸ்கே சார். இது ஒரு மிலிட்டரி படம். துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, நன்றி உங்களோட அன்புக்கும் கரகோஷத்துக்கும். துப்பாக்கி எப்போவுமே ரொம்ப ரொம்ப கனமானது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து மொத்த டீமும் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எங்களுக்கு அந்த தைரியத்தை மொத்தமாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உலக நாயகன் இருக்கார். ஸோ